பாருங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? சொல்லு. நல்லா இருக்கேன்னு வாயை திறந்து சொல்லு. குடிச்சிருக்கியா? குடிச்சா பேசக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்கா? குடிச்சா தானப்பா பேசுவாங்க. நீ பேச மாட்ட. நல்ல மனுஷன். நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களாத்தா? நல்லா இருக்கேன் ஏதாவது சொல்லுங்க. என்ன போல யோசிக்கிறாங்களே? இன்னமும் தெரியல. எதிரிய பார்க்கணும் பாக்குறீங்களே. நானும் பொம்பளை பிள்ளை தாத்தா. நீ பொம்பளை பிள்ளைங்கனால அதுக்கு யோசிக்குதுங்க. நம்ம இப்படி பேசணும்னா நம்ம ஏதாச்சும் சொல்லுங்கயா. அட காலையில இப்ப சொல்லிடுவாங்க தைரியமா. நீ உன் பேச்ச கேட்டுக்கிட்டு இப்ப போய் அவங்க வாட்டுக்கு பேச ஏமா உன்னை நீ நாடகம் பார்க்கத்தான் போட்டி சொன்னா நீ வந்து டான்ஸ் கிட்ட உட்காந்துக்கிட்டு பேச போனியா அப்படின்னு நாளைக்கு 4 மிதி மிதிப்பா. ஆமா டான்ஸர்ட்ட உட்கார்ந்து அவர் பொண்டாட்டி அவரோட போனாங்க, இவன் பொண்டாட்டி இவன் புருஷன் இவளோட போனாங்கன்னு உட்கார்ந்து பேசிட்டு இருக்கான். நல்லா இருக்கேன்னு கேட்டா நல்லா இருக்கேன்னு சொல்ல வேண்டியதானே? நல்ல கரிசோறு தின்னு தானே வந்தீங்க. கரிசோறுலாம் இல்ல, ஒரு ஓட்டு இன்னைக்கு தான் மண்டபம் அப்படியே முடிஞ்சிருக்கு. நாளையில இருந்து தான். சரி இருக்கட்டும். ஒரு ஓட்டு விழுந்துருச்சு. நல்லா இருக்கீங்களா? ஒரு கை மேல தூக்குனாலும் எல்லா கையும் மேல தூக்கும். அது ஒரு ஆள் மட்டும் தான் கொஞ்சம் தைரியமான ஆள். அடுத்தடுத்து ஒண்ணா வருது. அதுக்கப்புறம் வந்துட்டேன். அல்ல நல்லா இருக்கீங்க. நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இருக்கீங்களா? ஏதாவது சொல்லுங்க. நல்லா இருக்கீங்க. சந்தோஷம். ஒல்லியன் ஒல்லி பெருக்கண்ணே நீங்க நல்லா இருக்கீங்களா? ஹலோ. அது என்னமோ சைஸாவே சொல்றாரு. அதாவது வெக்கப்படுறாரு. இந்த மாதிரி சூப்பர் பிகரா இருந்துச்சுன்னா அப்புறம் யோசிப்பாங்கல்ல. அப்பா நான் மகப்பா. அதனால தான் சொல்றேன். சரி என் பிள்ளை நான் சொன்னா தானே அடுத்த ஊரல. சரி 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 சரி. இப்போ எல்லாரும் நல்லா இருக்கீங்க. இங்க மட்டுமல்லாது உலகம் எங்கும் மிக புகழ்வர செய்யும் யூடியூப் சேனல் திருப்பதி ஸ்டுடியோ. அண்ணே அண்ணே உங்க பேரு? அம்பாள் மீடியா. அம்பாள் மீடியா. சிலந்தகுடி. அம்பாள் மீடியா திருப்பதி ஸ்டுடியோ. 2 உடன்பிறவா சகோதரர்கள் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி. அதனால